தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மாடுபிடி வீரர் ஒருவரை காளை கழுத்தில் குத்தியதால் காயமடைந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரி வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. பழனி அருகே நெய்க்காரப்பட்டி பேரூராட்சி உட்பட்டது பெரியகளையம்புத்தூர். இங்குள்ள ஐகோர்ட் பத்ரகாளியம்மன் கோயில் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது வழக்கம். இதன்படி இன்று காலை 8 மணியளவில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. வாடிவாசலிலிருந்து முதல் காளையாக பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு சொந்தமான காளை மற்றும் பல்வேறு கோயில் காளைகள் வெளியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோவை, கரூர், மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 700க்கும் மேற்பட்ட காளைகள் வரிசையாக வாடிவாசலிலிருந்து வெளியேற்றப்பட்டன. 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க உட்பட்டனர். 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் வீரர்கள் மாடுபிடிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துள்ளி வந்த காளைகளை வீரர்கள் பாய்ந்து அடக்க முயன்ற காட்சி காண்போரை வியக்க செய்தது. மாடுகள் முட்டியதில் சில மாடுபிடி வீரர்கள் லேசான காயம் ஏற்பட்டது. பார்வையாளர்கள் மைதானத்துக்குள் புகாதபடி 2 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க நாணயம், வெள்ளி நாணயம், பீரோ, கட்டில், சேர், குத்துவிளக்கு, செல்போன், சுவர் கடிகாரம் உள்ளிட்ட பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்படுகிறது. அதேபோல் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். முதலுதவி சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் கால்நடை மருத்துவர்களும் இங்கு முகாமிட்டனர். டிஎஸ்பி தனஜெயன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சாராட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் விலங்கு நல அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆத்தூர் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் மாடு கழுத்தில் குத்தியதில் படுகாயமடைந்த அவர் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர். இப்பொழுது மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சபரி.